இரண்டு படங்களுக்கு இடையிலான வித்தியாசம் எது என்று கேட்கப்படுகின்றது. பூக்களின் எண்ணிக்கையா, விலங்குகளின் எண்ணிக்கையா, மரங்களின் எண்ணிக்கையா? விடை பூக்களின் எண்ணிக்கை என தரப்பட்டுள்ளது. நாங்கள் இரண்டு படங்களையும் ஒப்பிட்டு பார்த்து பூக்கள் எத்தனை பூத்திருக்கின்றது, முதலாவது படத்தில் எத்தனை பூக்கள் இருக்குது, ரெண்டாவதில் எத்தனை இருக்கின்றது என்பதையும், அடுத்தது ரெண்டாவதாக விலங்குகள் இரண்டிலும் எத்தனை இருக்கின்றது என்ற மரங்களின் எண்ணிக்கையும் ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் விடையே அணுக வேண்டும். இதில் முதல் கற்புலனாற்றலால் கண்ணால் பார்ப்பதன் மூலமே எங்களுக்கு தெரியுது. முதலாவதில் 4 2 6 பூக்கள் இருக்கின்றது, அடுத்ததில் 3 3 4 பூத்தான் இருக்கின்றது, 2 பூக்கள் குறைவாக இருக்கின்றது. ஆகவே கேள்விக்கான விடை பூக்களின் எண்ணிக்கை தான் வித்தியாசமானது. விலங்குகள் என்பது 2 சிறுவர்கள் இருக்கிறார்கள், ஒரு நாய் இருக்கின்றது, அப்போ 3 விலங்குகள் இருக்கின்றது, மனிதனும் ஒரு விலங்கு தான். அப்போ மரங்களின் எண்ணிக்கை பலவாக இருக்கின்றது, ஆயினும் சமமாகவே இருக்கின்றபடியால் இங்கே பூக்களின் எண்ணிக்கையே வித்தியாசமாக இருக்கின்றன. கீழே தரப்பட்டுள்ள அடைப்பில் சிங்கள தமிழ் எழுத்துக்கள் இலக்கங்கள் என்பன தரப்பட்டுள்ளது. அதை அர்த்தமுள்ள விதத்தில் காட்டக்கூடிய அடங்கல் வரிப்படம் எது என கேட்கப்படுகின்றது. இங்கே 3 அடங்கல் வரிப்படம் தரப்பட்டிருக்கின்றது. அப்போ நாங்கள் இதில் சிங்கள மொழி, தமிழ் மொழி என்பது ஒவ்வொரு தனி மொழிகள், ஆனால் இலக்கம் என்பது 2 மொழிகளுக்கும் பொதுவானவை. ஆகவே 2 வட்டங்களும் வெட்டுகின்ற இடைக்கட்டம் இலக்கங்களையும் ஒரு பக்கம் தமிழ் ஒரு பக்கம் சிங்களத்தையும் இடப்பட்டுள்ள முதலாவது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது.